ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிராண்ட்மா பேசுகிறேன். இன்றைக்கி ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பல பேருடைய வாழ்க்கையையே புரட்டி மாற்றி போட்ட ஒரு மகான் சித்தர்னே சொல்லலாம். அவரோட ஜீவ சமாதியை நாங்கள் போய் பார்த்த அந்த அனுபவத்தை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய மிராக்கல்ஸ் செஞ்சுருக்காரு தாத்தா சித்தர்னு சொல்லி. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையில் இருக்கிற பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்கிற செங்கல் தாத்தா சாமி ஸ்ரீமத் வெங்கட சுப்பானந்தா சுவாமிகள் அவரோட ஜல ஜீவ சமாதி என்ட்ரன்ஸ் தாங்க இது. அங்கே தான் நாங்கள் நின்றுட்டுருக்கோம். இப்போ பல பேருடைய வாழ்க்கையவே நல்லா புரட்டி போட்டு பல டாக்டர்ஸு பல ஜோசியர்களெல்லாம் முடியாது நடக்காதுன்னு சொல்லி கைவிட்ட அத்தனை ஆளுகளோட உயிரையுமே நல்லபடியாக திருப்பி கொடுத்த நம்ம தாத்தா சுவாமிகளோட கோயில் வாசலில் தான் இப்போ நின்று நான் உங்களோட பேசிகிட்ருக்கேன். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். இப்போ பாருங்கள், நான் கோயிலுக்குள்ளார கருவறைக்கு வந்துட்டேன். ஜீவசமாதி இருக்கிற இடம் இது தான். பாருங்கள், அந்த பெண்மணிக்கிட்ட நான் பேசினப்போ அவங்க சொன்னது, அவங்க பையன் பிறக்கிறப்பவே வாய் பேசாமல் பிறந்ததுங்களாம். இப்போ தாத்தா சாமியை பற்றி கேள்விப்பட்டு அந்த அம்மா ரெகுலராக வர ஆரம்பித்து வேண்டுதல் வச்சு இப்போ பையன் நல்லா பேசுகிறாம்மா. இப்போ நான் அடிக்கடி டைம் கிடைக்கிறப்பெல்லாம் என் பையனை கூட்டிகிட்டு வரேன். ஒன்றுமே இல்லை, இங்கே வெறும் விபூதி தான் கொடுத்தாங்க. அதுதான் டெய்லி நான் அவனுக்கு கொஞ்சமாக தண்ணியில் போட்டு கலந்து கொடுப்பேன். பாருங்கள், வெளியில் உட்காந்து கொஞ்சம் நேரம் அவங்க தியானம் பண்ணிவிட்டு மறுபடியும் கிளம்பிடுவாங்க. இந்த தாத்தா சித்தரோட மிராக்கல்ஸு சொன்னால் அப்படி சொல்லிகிட்டே இருக்கலாங்க. ஸ்ரீமத் வெங்கட சுப்பானந்த சுவாமிகளோட ஜீவசமாதியில் தான் நாங்கள் இப்போ நின்றுட்டுருக்கோம். இது தாங்க அவருடைய ஜீவசமாதி இருக்கிற இடம். அந்த வெள்ளை துணி போட்டு மூடி இருக்காங்க அவரோட ஜீவசமாதி. கிணத்துல ஜல ஜீவ சமாதிங்க இது. எங்கேயுமே ஜல ஜீவ சமாதி நாங்கள் பார்க்க முடியாது. சென்னையில் மட்டும்தான். அதுவும் இங்கே பழைய வண்ணாரப்பேட்டையில் கோதண்டராமன் ஸ்ட்ரீட்டுக்குள்ளார வந்தால் இங்கே இருக்கார் தாத்தா சித்தர். இது இந்தியாவிலேயே இது தாங்க முதல் ஜல ஜீவ சமாதி. பயங்கர பவரான ஒரு ஜலஜீவ சமாதி இருக்கிற இடங்க இது. இதுக்குள்ளே தாத்தா கோயிலுக்குள்ளே காலை வச்சாலே நல்ல ஒரு வைப்ரேஷன், பயங்கரமான வைப்ரேஷன் கிடைக்குது எங்களுக்கு. நல்லா அதை நான் ஃபீல் பண்ணினேன். அத்தனை பேரும் அத்தனை பேருமே சொல்கிறாங்க நல்ல வைப்ரேஷன் இருக்குது இங்கே வந்தால் அப்படின்னு. நல்ல ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் போயிடுது. மனசுக்கு ஒரு நல்ல நிம்மதி கிடைக்குது. இப்போ நாங்கள் வந்தது புதன்கிழமை, கூட்டமே இல்லாமல் இருக்குது. அடுத்த நாள் வியாழக்கிழமை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆட்கள்னே கூட சொல்லலாம். அவ்வளோ கூட்டங்க. எப்பவுமே வியாழக்கிழமை குருவுக்கு உண்டான நாள் இல்லையா, அதனால் அப்போ அவ்வளோ கூட்டம் இருக்குது. இங்கே டெய்லியுமே அன்னதானம் பண்ணுறாங்க. எல்லா கோயில்லையுமே ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளில் அன்னதானம் பண்ணுவாங்க. இங்கே டெய்லியுமே பண்ணுறாங்க. இவர் தான் செங்கல் தாத்தாவோட மடத்தின் தலைவர். இவர் தான். இவர்கிட்ட பேசலாம். என் பேர் டில்லிராம். நான் இந்த ஸ்ரீமத் வேங்கட சுபானந்தா ஜீவசமாதி மடத்தினுடைய தலைவர். இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஓம் சத் திருத்துரி இந்திரபீடம் கரபாத்திர சாமிகள் பரம்பரையிலும் ஈசூர் சச்சிதானந்த சாமிகள் மரபில் வந்த ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமி. இவர் 18/10/1896 முன்னாடி இந்த ஊரில் வாழ்ந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு நன்மை பண்ணி இங்கே நோய் தீர்த்து இருக்கிறாரு. இங்கே இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் இந்த மாதிரி நிறைய பேருக்கு உதவி செய்து சாமி பிற்காலத்தில் இங்கே உள்ளே இருக்கிற கணத்துக்குள்ளே இறங்கி லெகிமா கரிமா மகிமா மாதிரி லெகிமான்ற ஒரு சித்து, நீரில் மிதக்கக்கூடிய சித்தில் சுவாமி உள்ள தியானம் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் 130 வருஷத்துக்கு முன்ன என்ன பண்ணாரோ இன்றும் இங்கே அந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. நாங்கள் ஒரு கருவியாக சுவாமி சொல்கிற ஒரு வேலைகளை செஞ்சிட்ருக்குறோம். அவ்வளோதான். நாங்கள் ஒரு கருவி தான். எங்களை இயக்கிறது சுவாமிகள் தான். இங்கே இருக்கிற மக்களுக்கு சாமி என்ன செஞ்சுட்டு போனாரோ அந்த பணியை நாங்கள் தொடரோம். அவரே மருத்துவம் பார்த்தாரு. இப்போ நாங்கள் மருத்துவ முகாம் வச்சு மருத்துவம் பார்க்குறோம். அவ்வளோதான். சரி, நன்றி. சரிங்க. பாருங்கள், அவர் தலைவரே அத்தனை பேருக்கும் சமையலுக்கும் உட்காருவார். பாருங்கள், வடை போட்டுட்ருக்காரு. டெய்லியுமே வடை பாயசத்தோட தாங்க அன்னதானம் கொடுக்குறாரு. எல்லாமே பக்தர்கள் கொடுக்குற அந்த ஒரு நிதியில் தாங்க. அவங்கவுங்க வேண்டுதல் நிறைவேறுனா நான் இது வாங்கி கொடுக்குறேன், அது வாங்கி கொடுக்குறேன். தாத்தாவுக்கு அரிசி மூட்டை இல்லைன்னா மளிகை சாமான்கள், வெஜிடபிள்ஸு, அது மாதிரி அவங்கவுங்க மனசில் தோன்றதை வேண்டிக்கிறத வாங்கிட்டு கொடுப்பாங்க. அதில் தாங்க இவர் அன்னதானம் பண்ணுறது.
அதுவும் தன் கையாலேயே தாங்க சமைப்பாங்க இவர். பாருங்கள், தலைவரை எந்த கோயிலையாவது வந்து உட்காந்து இந்த மாதிரி செஞ்சதை நாங்கள் பார்த்துருக்கவே முடியாது. நாங்களும் வந்து அன்னதானம் பண்ணுவோம். அதுதாங்க இது வந்து வியாழக்கிழமை நாள் நாங்கள் அன்னதானம் பண்ணது. அவ்வளோ கூட்டங்க வரிசையாக எங்கிருந்து ஜனங்கள் வராங்கன்னே சொல்ல முடியாது. ஆயிரக்கணக்கான ஜனங்கள். நாங்கள் வந்து அன்றைக்கி மட்டும் ஒரு 20,000க்கு மேலேயே ஜனங்களை பார்த்துருக்கலாம். அத்தனை பேருக்கும் இல்லைன்னு சொல்லாமல் அத்தனை பேருக்குமே சாப்பாடு, வடை, பாயாசம் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்குங்க. அட்சய பாத்திரத்துலேருந்து வர்ற மாதிரி. நாங்கள் பாருங்கள் 2 பேர், நானும் எங்கள் வீட்டுக்காரும் ஃபஸ்ட்டு நின்றுட்டுருக்குறது. இன்னொருத்தரும் ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் இப்போ ஒயிட் ரைஸ் போட்டுட்ருக்குறது. இவரெல்லாம் இங்கே சாப்பாடு தட்டம் சாமி முன்னாடி வச்சு பூஜை வந்து 12:30 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க ரெகுலராகவே டெய்லி. வியாழக்கிழமை மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி அவ்வளோ கூட்டம் சேர்ந்துடுது. மற்ற நாளில் வந்து ஆனால் அன்னதானம் இருக்கிறதுனால நிறையா பேர் வந்து சுவாமி தாத்தாவை வணங்கிட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு போவாங்க. டேஸ்ட்டு வந்து சொல்லவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டுங்க. நான் வந்து பொங்கல் பிரசாதம் அன்றைக்கி அதுதான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். பொங்கலை வந்து என்னுடைய லைஃப்பில் இந்த மாதிரியான ஒரு பொங்கல் நான் சாப்பிட்டதே இல்லைங்க. அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ முந்திரி பருப்பு. ஒரு வாய்க்கு 2-3 முந்திரி பருப்பு போகும். அவ்வளவு, அதுவும் ஒவ்வொன்றும் அப்படியே முழு முந்திரி பருப்புங்க, எதுவும் உடைக்காமல் அப்படியே முழுசாகவே போட்டு அந்த தலைவர் ஐயா செஞ்சுருந்தாங்க. தலைவர் திரு டெல்லிராம் ஐயா அவர்கள் எல்லாமே இந்த மாதிரி பக்தர்கள் கொடுக்குற அந்த நிதியில் வச்சு தான் டெய்லி வருஷத்தில் 365 நாளும் அன்னதானம் செய்கிறாரு. பல பிரமுகர்கள், ஜட்ஜஸ்ஸு, சினிமா ஆக்டர் லாரன்ஸு, சிவா, அப்புறம் யோகி பாபு, நளினி மேடம், நிறையா ஹிந்தி நடிகர்களெல்லாம் அதிகமாக வர்றாங்க. அப்புறம் நிறைய ஆக்டர்ஸு, அவருக்கு வந்து பேரும் சொல்ல தெரியல. இவங்க ஷக்கீலா, நடிகை கிரண், தேவானே, அது மாதிரியான நிறைய பிரபலங்கள் வந்துட்டு போகிற இடங்க. அவங்க வந்து ரகசியமாக வந்து கூட்டம் சேராமல் இருக்கணும்னு சொல்லி ரகசியமாக வந்து அவங்க வேண்டுதலுக்கு சாமிகிட்ட சொல்லி அதை நிறைவேறினதும் அவங்களால முடிஞ்சதை இது மாதிரி செஞ்சுட்டு போகிறதுனால அதன் நிதியில் தான் இவர் வந்து கோயில் இவ்வளவு பராமரிப்பு பண்ணி வச்சுருக்காங்க. கோயில் சுற்றியுமே இந்த செவுத்தில் எல்லாமே பல சித்தர்கள், அத்தனையுமே சித்தர்களோட பெயிண்டிங் தாங்க பண்ணி வச்சுருக்காங்க. டேஸ்ட்டு வந்து வடை, பாயாசம், பொங்கல், சாம்பார், ஒரு பொரியல், அப்பளம் எல்லாமே கொடுக்குறாங்க. பாருங்கள், நிறையா வேண்டுதல் நிறைவேறதுனால துலாபாரம் வச்சுருக்காங்க. அந்த துலாபாரத்தில் என்னென்ன யார் யாருக்கு எந்த மாதிரியான பிரச்சனை, அதுக்கு எந்த மாதிரியான வந்து நைவேத்தியம் வாங்கி கொடுக்கலாங்கிறதும் தாத்தாவோட அனுகிரகத்தால் அவர் வந்து பெயிண்டிங்கில் எழுதி வச்சுருக்காங்க. அது மாதிரி நிறையா லண்டனில் இருந்தெல்லாம் வந்து இங்கே துலாபாரம் வேண்டுதல் நிறைவேற்றிட்டு போகிறாங்க. நாங்கள் போயிருந்தப்போ கூட ஒரு சின்ன குழந்தைய எடுத்துகிட்டு அவங்க ஃபேமிலியோடு வந்து தேங்காய் கொடுத்து சின்ன குழந்தைக்கு துலாபாரம் செஞ்சாங்க. உடம்பு சரியில்லாமல் ரொம்ப சீரியஸாக போய் டாக்டர்ஸ் எல்லாம் முடியாதுன்னு சொல்லி அந்த குழந்தைய தாத்தா கிட்ட வேண்டுதல் வச்சு அவங்க பக்தர்கள், தாத்தாவோட பக்தர்களுங்க. அதனால் ஐயா டெல்லிராம் ஐயா கிட்ட பேசிவிட்டு உடம்பு நல்லானதும் வந்து வேண்டுதல் நிறைவேற்றிட்டு போகிறாங்க. பாருங்கள், மேலே வந்து வராகி அம்மனோட சிலையும் இருக்குது. இப்போ ஒரு பெண்மணி அவங்களோட அனுபவத்தை சொல்றாங்க. போயிருக்கேம்மா. அப்புறம் எங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருந்தது. சரி. அப்ப போகும்போது வந்து நான் எங்க தெரிஞ்சவங்க சொன்னாங்க, தாத்தா சாமி கோயிலுக்கு போய் கேளு, அப்ப வந்து உதவி செய்வாரு அப்படின்ட்டுன்னு. அப்ப தாத்தா சாமி கோயிலுக்கு போயிட்டு நான் தாத்தா கிட்ட வேண்டினேன், தாத்தா எங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு இது மாதிரி உடம்பு சரியாம, என்ன உடம்புக்கு அவருக்கு கேன்சர், அவருக்கு அது மாதிரி உடம்பு நல்லா ஆகணும், நீங்க தான் உதவி செய்யணும் தாத்தா அப்படின்னு கேட்டேன். காலையில 8 மணிக்கு போன ஒரு ஜிஹெச்ல ஹாஸ்பிட்டல்ல, சாயங்காலம் 8 மணி ஆகி கூட அவர் வெளியே வரல. ஆபரேஷன் காலையிலே முடிஞ்சிச்சு. ஆனா நல்லா வெளியே வந்து கண்ணை திறக்க ஒன்னும் பண்ணல. அப்ப தாத்தா கோயிலுக்கு தான் போக சொன்னாங்க. அதனால போய் தாத்தா சொன்னேன், தாத்தா எங்க தாத்தா கூப்பிடுற மாதிரி, தாத்தா நான் முன்ன போறேன், நீ பின்னால வா தாத்தா, வந்து எங்க அப்பாவை வந்து பாரு தாத்தா அப்படின்னு. அதே மாதிரி நாங்க போய் எங்க அப்பா போய் நிக்கும் போது எங்க அப்பா என் கண்ணை திறந்தாரு. நான் தாத்தா கோயில் இருக்க திருநூறு எடுத்துன்னு போய் எங்க அப்பா நெத்தில வச்சுன்னு தாத்தா கொஞ்ச நேரத்துல எங்க அப்பா கண்ணை திறந்து அப்புறம் எங்க அம்மா பேரை சொல்லி கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி குழம்பு. அதுக்கப்புறம் வந்து என் பையனுக்கு வந்து உடம்பு சரியாம இருந்தது. அப்போ தாத்தா கோயிலுக்கு திருப்பி போனேன். போயிட்டு தாத்தா இந்த மாதிரி பையனுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க தான் தாத்தா கூட இருக்கணும், நான் பாப்பாவுக்கு நல்லா ஆகணும், நீங்க வந்து பாத்துங்க என்னால, ஏன்னா நான் வேலைக்கு என்ன உடம்புக்குன்னா சாதாரண ஜுரம் தான், அது உடம்பு முடியாம வந்தது. அப்ப வந்து நல்லா ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்து
அப்புறம் தாத்தாவோட திருநூறு தான் எடுத்துட்டு போயிட்டு தண்ணியில கலந்து என் பாப்பா கொடுத்தேன். அந்த சாயங்காலமே ஜுரம் எல்லாமே விட்டு போச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்க வீட்டுக்காரர் வேலை இல்லாம இருந்தது. அதுதான் பெரிய இதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்சது மிராக்கிள். மொத்தம் வந்து ஒரு வருஷமா எங்க வீட்டுல வேலை இல்லாம வீட்டுல வாரத்துல ஒரு 2 நாள் வேலை இருக்கும், 3 நாள் வீட்டுல இருப்பாரு. அப்படின்னு 1.5 வருஷமா வேலை இல்லாம வீட்டுல உட்காந்துட்டாரு அவங்க அப்பா இறந்து. அதுக்கப்புறம் தாத்தா கோயிலுக்கு போனேன். போய் திருப்பி தாத்தா கேட்டேன், தாத்தா எனக்கு யாரும் இல்ல, உங்களை விட்டா எனக்கு தாத்தான்னு சொல்லிக்க கூட கூப்பிடுறதுக்கு ஆள் இல்ல, உங்களை தவிர அப்படின்னு நீங்க எனக்கு உதவி. ஆனா நான் வேற எதுக்கோ ஒரு காரியத்துக்கு போனேன். அந்த தாத்தா என்ன பண்ணாரு, அந்த பக்கமா வலிச்சு உள்ள வா அப்படின்னு கூப்பிட்ட மாதிரி இருந்தது. சரி போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அவர்கிட்ட பாத்துட்டு, தாத்தா எங்க வீட்டுல வேலை கிடைக்கணும், உங்களை தவிர எனக்கு யாரும் உதவி செய்யறதுக்கு ஆள் இல்ல தாத்தா, நீங்க தான் உதவி செய்யணும். வந்து எங்க வீட்டுக்காருக்கு மட்டும் வேலை மட்டும் கூலி வேலையா இருந்தா கூட பரவாயில்ல, எங்க வீட்டுக்காருக்கு கொடுங்க, சொந்தமா கூட நீங்க அப்புறமா கொடுத்துங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப எங்களுக்கு சாப்பாடு சாப்பிடுறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க தாத்தா எங்களுக்கு அப்படின்னு. எங்க வீட்டுக்காருக்கு அன்னைக்கு மறுநாளே வந்து ஒரு போன் பண்ணாங்க. போன் பண்ணி இது மாதிரி வேலை இருக்கு வந்து செய்ப்பா அப்படின்னு சொல்லி, உடனே வேலைக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதே மாதிரி எங்க வீட்டுக்கு போனாரு. இப்ப எங்க வீட்டுக்காருக்கும் நல்ல வேலை இருக்கு, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பிள்ளைங்கள 3 ஆம்பளை பிள்ளைங்களும் நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க, எந்த நோய் நொடி இல்லாம. அப்பா அண்ணாமலை புண்ணியத்தினாலையும் தாத்தா புண்ணியத்தினாலையும் நல்லா இருக்கிறாங்க, எந்த இதுவும் இல்ல. நீங்களும் போய் தாத்தா கும்பிடுங்க, வழிபாடுங்க. சித்தர்களை வழிபடுவது அவ்வளவு நல்லது, நன்மையை கொடுக்கும். கண்டிப்பா சித்தர்களை வழிபட்டா நம்மளுக்கு வந்து நோய் நொடி வராது, எந்த கடன் பிரச்சனையும் வராது. அப்புறம் யாராச்சும் நம்மள எதுக்கணும்னு நினைச்சா கூட அவர் இருந்து பாதுகாத்துப்பாரு. எல்லா ஆபத்துல இருந்து காக்குறது யாருன்னா சித்தரால மட்டும் தான் காப்பாற்ற முடியும். அதே மாதிரி நம்மளுக்கு கர்ம வினையை வந்து அறுக்கவும் முடியும்னா சித்தரால மட்டும் தான் முடியும். அவங்க வழிபட்டா எந்த நோய் நொடி இல்லாம நீண்ட ஆயுளோட நம்ம இருக்கலாம். யார் டாக்டர் கிட்ட போகணும்னு அவசியம் இல்லை. அவர் பேரை சொல்லி எந்த சித்தரா இருந்தாலும் அவர் பேரை சொல்லி நம்ம வந்து ஓம், இப்போ கேளைக்கிற சித்தரா இருந்தா ஓம் கேளைக்கிற சித்தரா நமக அப்படின்னு சொல்லி கூட 3 வாட்டி சொல்லி திருநூறை தண்ணியில போட்டு குடிச்சா அந்த என்ன மாதிரி நோவா இருந்தாலும் அது விஷயமே மஞ்சள். பையனுக்கு காய்ச்சல் நல்லா ஆயிடுச்சு, டாக்டர் மருந்துல நல்லா ஆகலன்னு சொல்றீங்க. எல்லாம் நல்லா ஆக்கி தாத்தா கொடுத்தாரு. நீங்களும் தாத்தா கும்பிடுங்க, எல்லா சித்தரையும் வழிபடுங்க. வழிபட்டா ரொம்ப நன்மை கிடைக்கும். ஏன்னா குரு இல்லாம வந்து எதுவும் பண்ண முடியாது. ஒரு நம்ம ஒரு தெய்வத்தை நாடி போனா கூட குரு தேவை. குரு தான் சித்தர், அவரை வந்து வழிபடுறது ரொம்ப நல்லது. அவர் வழிபடுங்க, எல்லாம் நல்லா இருங்க. நமச்சிவாய. நமச்சிவாய. ரொம்ப நன்றிம்மா. நாங்கள் தங்கி இருந்த ஹோட்டலில் அந்த பெண்மணி வந்து ரூம் க்ளீன் பண்ணுற பெண்மணி தாங்க. அவங்க வந்தப்போ நான் கேட்டேன், தாத்தா சுவாமி கோயிலுக்கெல்லாம் போயிருக்கீங்களான்னு. அது நாங்கள் இருந்தது வந்து எக்மோரில். அந்த அம்மா தாத்தா சாமி கோயிலா, நாங்கள் நிறையா தடவை போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. பாருங்கள், இது அடுத்த நாள் வியாழக்கிழமைங்கிறதுனால எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ புதன்கிழமை கூட்டம் இல்லாமல் எப்படி இருக்குது பாருங்கள். அடுத்த நாள் நாங்கள் அன்னதானம் பண்ணது எவ்வளோ கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு பார்த்தீங்கல்ல. பாருங்கள், எல்லா செவுத்தில் வால் பூரா எல்லாம் சித்தர்களோட பெயிண்டிங் தான் இருக்கும். இது வந்து ஒரு பெரிய அதிசயமான ஒரு நிகழ்ச்சி பாருங்கள். தாத்தா தன் கையாலேயே செங்கல்லை எடுத்து அவருக்காக வேண்டி இந்த அவர் கிணத்துல ஜலஜீவ சமாதி அடைஞ்சிருக்கிறதுனால அந்த செங்கல் இவருக்கு செங்கல் சித்தர்னு ஒரு பெயர் இருக்குங்க. அதனால தான் அவர் வந்து அந்த ஒரு வண்டியிலேருந்து ஒரு கல் எடுத்து அந்த வந்து செங்கல் வண்டி நிமிஷமாக விற்றுடுதான். அப்படியெல்லாம் அவரோட மிராக்கல்ல அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்கள அனுபவத்தை சொல்லிகிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரியும் தலைவரையா எங்களுக்கு சொன்னாங்க. 100 வருஷம் 150 வருஷம் ஆகுதுங்க அவர் ஜீவ சமாதி அடைஞ்சி. இதில் அவர் கிணத்துக்குள்ளார ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கிறதுனால பயங்கரமான பவர்ஃபுல்லான வைப்ரேஷன். நம்ம டாக்டர்ஸு ஜோசியரெல்லாம் முடியாதுன்னு சொல்கிற அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இங்கே வேண்டுதல் வச்சு அவங்களுக்கு உண்டான வேண்டுதலை நிறைவேற்றிட்டு போகிறாங்க. க்யூர் ஆகிடுது வியாதி. குழந்தையே இல்லாமல் 30 வயசு 40 வருஷம் பீரியடே நின்ன லேடிஸ்க்கெல்லாம் குழந்தை உருவாயிருக்கு. இந்த 4-5 படி ஏறி மேலே போனால் பாருங்கள். இப்போ ஐயப்பனை வச்சுருக்காங்க. இப்போ இது வந்து சமீப காலமாக தான் 1 வருஷமாக தான் ஐயப்பனை பிரதிஷ்டை பண்ணி விரதம் இருந்து கோயில் மலைக்கு போகிறவங்கெல்லாம் இங்கேருந்தும் போகிறாங்க. இவர் வந்து தாத்தா சித்தரோட உற்சவ மூர்த்திங்க. அதுவும் வந்து இப்போ சமீபமாக வச்சுருக்காங்க. ஏன்னா நிறையா பக்தர்கள் வந்து வேண்டுதலுக்கு நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோன்னு சொல்லி இப்போ இது மாதிரியெல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க. இது விளக்கு வைக்கிற இந்த கோயில் ஒரு முக்கியமான நிகழ்வு இது தாங்க. விளக்கு வைக்கிற இடம். 7 விளக்கு வைக்கணும். கோயில் பிரகாரத்தை 7 சுற்றணும். 7 வாரம் தொடர்ந்து வந்தால் நம்ம எப்பேற்பட்ட நோய் எப்பேற்பட்ட வேண்டுதல்
எல்லாமே தாத்தா தீர்த்து கொடுக்குறாருங்க. பல கேஸ் எல்லாமே கூட நிறைய பயங்கரமான கேஸ் முடியாது, இது எல்லாமே அவ்வளோதான் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, உங்களுக்கு எந்த தீர்ப்பும் வராதுன்னு நினைக்கிற அந்த மாதிரியான கேஸு, உடல்நிலை சரியில்லாத பிரச்சனைங்க எல்லாமே இந்த தாத்தா கோயிலில் வேண்டுதல் வச்சு எல்லாமே நல்லாகி வந்து அவங்கவுங்க அவ்வளவு வேண்டுதல் வச்சு இதை நிறைவேற்றிட்டு போகிறாங்க. முக்கியமாக வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க. அவங்க வேண்டினது நிறைவேறினதும் சந்தன அபிஷேகம், அன்னதானத்துக்கு வேண்டிக்கிறாங்க. ஒரு சிலர் முடிகிறவங்க அவங்கவுங்க அரிசி மூட்டை 25 கிலோ அரிசி மூட்டை, காய்கறிகள், அது மாதிரி எல்லாம் வேண்டுதல் வச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. இங்கே இருக்கிறது வந்து வாராகி அம்மன் சிலை, அதுவும் இப்போ சமீபமாக வச்சு தாத்தாவுக்கு சப்போர்ட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். பில்லி சூனியம் ஏவல் அது எல்லாமே இங்கே வந்து போனால் எல்லாமே நல்லா ஆகிடுது பாருங்கள். தாத்தா சுவாமிகள் ஜீவமுக்தி அடைஞ்ச இடம்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த இடத்துல தான் ஜலஜீவ சமாதி இருக்கிற இடம். இங்கே தாத்தா உயிரோடு இருக்கிற காலத்தில் இங்கே அப்போல்லாம் 120 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பழைய வண்ணாரப்பேட்டையில் செங்கல் சூளை நிறையா இருக்கும். அங்கே தாத்தா சுவாமிகள் மடத்தில் இருக்கிறப்பெல்லாம் அந்த ரோட்டில் தாத்தா நடந்து போகிறப்ப அந்த வண்டி செங்கல் நிறையா கொண்டு வந்து வச்சு வண்டிக்காரங்க நின்றுட்டுருப்பாங்க. எந்த வண்டியிலேருந்து தாத்தா ஒரு செங்கல் எடுக்கிறாரோ அந்த கல் இருக்கிற வண்டி நிமிஷமாக நல்ல விலைக்கு விற்றுடுமா. அதனால் அப்படி கொண்டு வந்து நிறுத்திக்குவாங்க. இது பாருங்கள், அந்த அம்மா நாளைக்கு வியாழக்கிழமைங்கிறதுனால பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வேல் சூலாயுதம் எல்லாமே சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். வாலில் பூராவுமே தாத்தாவோட பெயிண்டிங், சுரக்காய் சித்தர் தாத்தாவோட பெயிண்டிங் அப்புறம் வந்து பாபா சித்தர் பாருங்கள், இவரோட பெயிண்டிங் இருக்குது. இது மாதிரியான பெயிண்டிங் தான், சித்தர்களோட பெயிண்டிங் தாங்க. இங்கே வந்து க்யூவில் வந்து அன்னதானம் பிரசாதம் வாங்கிட்டு போகிற இடம். ரெகுலராக டெய்லி அன்னதானம் பண்ணுறப்ப காலையில் வர்றவங்களுக்கெல்லாம் இல்லங்காமல் பிரசாதம் கொடுப்பாங்க. இந்த செவுரு வந்து தாத்தா காலத்தில் அவரே செங்கல் ஒவ்வொன்றா கொண்டு வந்து வச்சு அவருக்காக வேண்டி நாங்கள் இங்கே தான் கிணத்துல ஜீவ சமாதி அடைய போகிறேன்னு தெரிஞ்சு வச்சு அது அவரால் கட்டப்பட்ட செவுருங்க. அதனால தான் அந்த செவுரு வந்து ஒரு ஜிக்ஸாக்காக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும் பாருங்கள். தாத்தா அன்னதானம் செய்கிற ஒரு பெயிண்டிங் போட்டிருக்காங்க. அவர் கையாலேயே அவர் அன்னதானம் செஞ்சதுனால இப்போவும் அதை தொடர்ந்து தலைவர் டில்லிராம் ஐயா அவர்கள் செஞ்சிட்ருக்காங்க. இவர் தாங்க தாத்தா சுவாமியோட குரு ஈசூர் சச்சிதானந்த சுவாமிகள் அவர்கள். அவர் பக்கத்தில் இருக்கிறது ஆதி சங்கரர், இவர் அகஸ்தியர், இவர் ரமண மகரிஷி. அது மாதிரி எல்லாமே சித்தர்களோட படங்கள் தான் பாருங்கள். விநாயகர், முருகர், நவகிரகங்கள் எல்லாமே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கோயில் இப்படியே சுற்றிட்டு வரோம். இங்கே தாங்க இது மாதிரி தான் கோயிலை சுற்றிட்டு வரணும், 7 சுற்று சுற்றணும். இது சாமி ஜலஜீவ சமாதி அடைஞ்ச இடத்தோட பின்பகுதி பேக் சைடு பாருங்கள். இது வேண்டுதல் வந்து செஞ்சவங்க முடிஞ்ச பிறகும் வந்துக்கிட்டே இருக்காங்க ரெகுலராக. அவ்வளவு திருப்தியாக இருக்குது. நாங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் நிறைவேறாத பல வேண்டுதலெல்லாம் எங்களுக்கு இங்கே வந்து நிறைவேறி இருக்குதுன்னு சொல்லி அவங்க வர்றப்போ வெறும் கையோடு வர்றதில்ல, ஏதோ அவங்களால முடிஞ்ச ஒரு காணிக்கை அரிசி, வெல்லம், பருப்பு பாருங்கள். இங்கே நிறையா வேண்டுதல் வச்சு செஞ்சவங்கெல்லாம் அரிசி மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. அது மாதிரி தாங்க இந்த தாத்தா கோயிலில் பாருங்கள். இங்கே தான் துலாபாரம் வச்சுருக்காங்க. இந்த துலாபாரத்தில் தான் நாங்கள் போனப்போ கூட லண்டன்லேருந்து ஒரு அம்மா வந்து வேண்டுதல் நிறைவேற்றிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறப்பவே ரொம்ப எனக்கு மனசுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியாகவும் தாத்தாவோட அற்புதங்களை சொல்லவே முடியாத அளவுக்கு இருந்தது பாருங்கள். சித்தர்கள் இருக்கிற இடத்துல பைரவர் இருப்பாருன்னு சொல்லி தெரியும் பாருங்கள். பைரவர் வந்து நாய் ரூபத்தில் சித்தர்கள் இருக்கிற இடத்துல இருக்கிறதா ஒரு ஐதீகமே இருக்குது. எந்த பரிகாரமும் அருள்வாக்கு எதுவும் இல்லை, எந்த செலவும் இல்லைங்க. நாம்ளாக பிரியப்பட்டு ஏதாவது செய்யலாம். வேண்டுதல் நிறைவேறினப்புறம் இங்கே வர்றப்போ ஒரு 3 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தாலே போதுங்க. வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. 3 எலுமிச்சம்பழம் கொடுத்தா அதில் 1 வந்து சுவாமி முன்னாடி தாத்தா முன்னாடி வச்சுட்டு 2 வந்து எங்கள் கையில் பூஜை பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் 1 வந்து நாங்கள் ஒரு பழத்து நல்லா ஜூஸ் போட்டு குடிச்சிட்டா நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ, குழந்தை இல்லையா, அந்த ஜூஸ் போட்டு குடித்தா நாங்கள் நினச்ச மாதிரி 7 வாரத்துக்குள்ளார கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடச்சி நிறையா பேர் அவங்களோட அனுபவத்தை வந்து இங்கே மிராக்களை வந்து சொல்லி சந்தோஷப்படுறாங்க. நாங்களும் இன்னும் 2-3 பேருங்கிட்ட அதை கேட்டுக்கிட்டேன். அதெல்லாம் வீடியோவில் கவர் பண்ண முடியல, கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அது மாதிரி இப்போ கேன்சர் வந்தவங்கெல்லாம் இங்கே நடக்கவே முடியாமல் வந்தவங்கெல்லாம்
இப்போ வந்து குணமாகி தாத்தாவோட விபூதி தாங்க, விபூதி மட்டும்தான் மருந்து. அப்புறம் அங்கே கொடுக்குற அந்த அன்னதானமும் ஒரு பெரிய மருந்து. அதை வந்து அவங்களே சாப்பிட சொல்கிறாங்க. ஒன்றுமே ஆகாது சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பிட்டப்புறமும் அவங்களுக்கு நல்லா ஜீரணமும் ஆகிடுது. உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராமல் விபூதி அவங்க வந்து டெய்லி ஒரு சிட்டிகை தண்ணியில் போட்டு கலந்து குடிச்சிட்டு அப்புறம் அவங்க நெத்தியில் டெய்லி பூசிக்க வேண்டியது தான். அவங்க எப்பேற்பட்ட வியாதியும் குணப்படுத்திடுறாரு நம்ம தாத்தா சாமி. எல்லாருமே செங்கல் தாத்தான்னு கூப்பிடுவாங்க செல்லமாக, தாத்தா சுவாமிகள்னு சொல்லுவோம். இவரோட முழு பெயர் ஸ்ரீமத் வெங்கட சுப்பானந்த சுவாமி அவர்கள். செங்கல் தாத்தா. ஒரு செங்கல்லை எடுத்து அவருக்காக வேண்டி பாருங்கள், இந்த வெள்ளை துணி போட்டு இருக்கிறது தான் கிணறு. கிணத்துக்குள்ளார அவர் இன்னுமே அரூபமாக உட்காந்து உயிரோடு உட்காந்து எங்களுக்கு பக்தர்களோட குறைகளை எல்லாம் கேட்டு தீர்த்துட்ருக்காருங்க. நீங்களும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா போயிட்டு வாங்க, டைம் இருந்தால் பாருங்கள். உங்கள் தாத்தாவோட அருளை நீங்களும் பெற்றுக்கலாம். அவ்வளோ ஒரு சிறப்பான மகிமை வாய்ந்த இந்த கோயிலை மிஸ் பண்ணாதீங்க. பரீட்சையில் 10 மார்க் 20 மார்க் வாங்கின குழந்தைங்கள்லாம் இங்கே வந்து வேண்டிக்கிட்டு நல்லா இப்போ டாக்டருக்கு படிக்கிற அளவுக்கு சீட்டு கிடச்சி எம்பிபிஎஸ் டாக்டர் படிக்கிற அளவுக்கு போயிருக்காங்க பாருங்கள். அந்த அளவுக்கு மகிமை வாய்ந்த இடம். தாத்தா சுவாமிகள் சரஸ்வதி தேவிகிட்ட உபாசனை பெற்றதுனால தான் இங்கே வந்து வேண்டுற குழந்தைங்களுக்கு எல்லாமே அவங்க வேண்டுதல் நிறைவேறுது. தாத்தா சுவாமிகள் சரஸ்வதி தேவிகிட்ட உபாசனை பெற்றதுனால தான் வெள்ளை ஆடையை அணிஞ்சிட்ருக்காருன்னு சொன்னாங்க தலைவரையா அவர்கள். 120 வருஷத்துக்கு முன்னாடி பழைய வண்ணாரப்பேட்டை மழை இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருந்ததா. பக்தர்கள் எல்லாம் தாத்தா சுவாமிகிட்ட வேண்டிக்கிட்டதுனால பாசுபதாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த மலையை வரவழைச்சி அந்த இடத்தையே நல்ல பச்சையாக்கி நல்ல செழிப்பாக்குனதாகவும் தலைவரையா அவர்கள் சொன்னாங்க. அது மாதிரியான நல்ல ஒரு இடத்துல நம்மளும் போய் தரிசனம் பண்ணி பலன் பெறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.